எம்டி இந்த பைக்கில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிலேட்ரு மிஸ்ஃபயர் ஆகுது. ஆக்சிலேட் டக்குனு மிஸ்ஃபயர் ஆகி ஆஃப் ஆகிடுது. ஸோ இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு நாங்கள் செக் பண்ணும்போது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எம்டி அப்புறம் R15 இந்த மாதிரி பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாக்கா ஃபியூல் இன்ஜெக்டரோ ஏர் ஃபில்டரோ இதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஹெச்டி காயில், ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா புட்டி காயில்னு சொல்லுவாங்க. இதில் எவ்வளோ வால்ட் வருது, ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா கரண்ட்டு நல்லா வருதா இல்லை லோவாக வருதா, ஐ மீன் இவ்வளோ தொலைவு வச்சு நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். கரண்ட்டு விட்டு விட்டு வருது இல்லை சுத்தமாக வரல, கிட்ட வச்சா தான் உங்களுக்கு எர்த்து வச்சா தான் உங்களுக்கு கரண்ட்டு வருது அப்படின்னாக்கா இந்த புட்டி காயில் தான் மோஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட். சரிங்களா? இப்போ நான் கெஸ் பண்ணது வந்து புட்டி காயில் தான். ஓகேங்களா? இந்த ஹெச்டி காயில் தான் இப்போ நான் வாங்கி வந்திருக்கேன். ஹெச்டி காயில் மாற்றிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இதில் ஆக்சுவலாக நான் வாங்கினது பார்த்திங்கன்னா யமஹாவோட இதுதான் மாடலு. ஆக்சுவலாக இது வந்து எம்டிது கிடையாது, வெர்ஷன் 2 இது. யமஹா வந்து FZ வெர்ஷன் 2 இது. இது ரேட் ப்ரைஸும் கம்மி தான், பட் சேம் தான். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். இதை மாட்டிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது ஓல்டு காயில், பழைய காயில். ஓகேங்களா? இப்போ நியூ காயில் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். ஸோ சிம்பிள். ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்டுக்கு இதுதான் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை செக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கம்ப்ளீட்டாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.